ஹாய். ஃபிட்னஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன விஷயம்னா, நம்ம இப்போ ஜிம் போகிறோம். ஸோ சும்மா டெய்லி ஜிம் போயிட்டு கண்ணாபின்னான்னு வெயிட் அடிச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது, டிசிப்ளினாக இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாபின்னான்னு வெயிட் லிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அது இன்ஜூரியில் தான் முடியும். சில விஷயங்கள் நம்ம பட்டால் தான் போயிடும். ஸோ அது மாதிரி தான் எனக்கும். இப்போ நான் ரிக்கவரி டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரிக்கவரி டைம் பற்றி நான் கொஞ்சம் கூட நான் அதை பற்றி கவலைப்படலை. ஸோ இப்போ தான் அந்த ரிக்கவரி டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு புரியுது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் போட்டிங்கன்னா அந்த கிளாஸ்க்கு தயவு செஞ்சு ஒரு 24 to 48 hours ஆச்சும் நீங்கள் ரிக்கவரி டைம் கொடுக்கணும். 2 days கேப் விடுங்க. இல்லைனா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் தான் இதில் தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ பைக் போட்டேன். நான் ஒரு 44 hours நான் ஒரு நாள்லேயே அடுத்த நாள் டக்குன்னு நான் என்ன சொல்கிறது, 1 day மட்டும் டைம் கொடுத்து நான் அடுத்த நாள் திரும்ப அதே ஒர்க் அவுட் போட்டேன். அதுதான் எனக்கு இங்கே ஜாயிண்ட் பெயின், ஹெவி ஜாயிண்ட் பெயின் வந்துச்சு. ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ரிக்கவரி டைமை கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணும். இல்லைன்னா இன்ஜுரி தான், ஃபுல்லாக இன்ஜுரி தான் உங்களுக்கு ஒர்க் அவுட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ பி கேர்ஃபுல். நான் கற்றுக்கிட்டேன் இந்த விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். அதுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.